அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழகாக வடிவமைத்திருக்கிறான், அற்புதமாக படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அற்புதமாக வடிவமைத்து ஆச்சரியமான படைப்புகளை எல்லாம் உலகத்திலே படைத்திருப்பது இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போவதற்காக அல்ல, இந்த உலகத்தை பார்த்து உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனை புரிந்து கொள்வதற்காக. இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து இதை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீனை நினைப்பதற்காக. இந்த உலகத்திலே உள்ள படைப்புகள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள், காய்கறி வகைகள், மிருகங்கள், பறவைகள், மீனினங்கள் என்று உலகத்திலே ஆச்சரியமான அற்புதமான படைப்புகளை எல்லாம் அவன் படைத்திருக்கிறான். அதனை பார்த்து அவனை புரிந்து கொள்வதற்காக, அவனுடைய படைப்பாற்றலை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய சக்தியை புரிந்து அவனோடு இணைவதற்காக. படைத்த ரப்பு படைத்த படைப்பினங்களை வைத்து படைத்தவனுக்கு மாறு செய்வதற்காக அல்ல, படைத்த ரப்பு தந்த நேமத்துகளை வைத்து அவனை மறப்பதற்காக அல்ல, அவனை நெருங்க, அவனை நினைக்க, அவனுடைய அன்பை, அவனுடைய உறவை, தொடர்பை சீராக்குவதற்காகவே உலகத்தினுடைய சகல படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எங்களுக்குள்ள உறவுகள், எங்களோடு உள்ள தொடர்புகள் அத்துணையும் அவனோடு உள்ள உறவை அழகுபடுத்திக் கொள்வதற்காக, அத்துணை தொடர்புகளும் அவனோடு உள்ள தொடர்பை சீர்படுத்துவதற்காக. மனைவியின் உறவா, பெற்றோர்களின் உறவா, பிள்ளைகளின் உறவா, நண்பர்கள், நட்புகள், இந்த எல்லா உறவுகளும் தொடர்புகளும் அவனோடு உள்ள உறவை அழகுபடுத்துவதற்காக, அவனோடு உள்ள தொடர்பை சீர்படுத்துவதற்காக. இந்த உறவுகளை வைத்தே அவனை மறக்குகிறோம் என்றால், இந்த உறவுகளை வைத்தே அவனுக்கு மாறு செய்கிறோம் என்றால் நாங்கள் துப்பாக்கியசாலிகளாகிறோம். தந்தவனை மறந்துவிட்டு, கொடுத்தவனை மறந்துவிட்டு எங்கோ போகுகின்ற, யாரிடமோ கையேந்துகின்ற, யாரிடமோ போய் தலை குனிகின்ற துப்பாக்கியசாலிகளாக ஆகிவிடும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மார்க்கத்தில் உள்ள இபாதத்துகள் அத்துணையும் அவனை நினைப்பதற்காகத்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தொழுகையை பற்றி சொல்லும் போது அக்ஸிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறான். குர்ஆனை அல்லாஹு தஆலா திக்ர் என்று சொல்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, ذிக்ரை நாங்கள் இறக்கி இருக்கிறோம். அது என்ன திக்கிறது? குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம். வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர, நபியே இந்த திக்ரை உங்களுக்கு இறக்கினோம். அது எது திக்ர்? இந்த வேதம், அல்லாஹ்வுடைய குர்ஆன். அது முழுக்க அல்லாஹ்வை நினைவூட்டுகிறது, அல்லாஹ்வின் பக்கம் எங்களை திசை திருப்புகிறது, படைத்த ரப்புல் ஆலமீனை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா இல்மை திக்ர் என்று சொல்கிறான். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி, இல்முடையவர்களிடம் கேளுங்கள் என்று சொல்வதற்கு பகரமாக ذிக்ருடையவர்களிடம் கேளுங்கள். வெறுமனே அறிவுடையவர்கள் அல்ல, அந்த அறிவு அவர்களை அல்லாஹ்வோடு நெருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நினைவோடு அவர்களை திளைக்க வைக்க வேண்டும். ذிக்ருடையவர்களிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்மை ذிக்ர் என்று சொல்கிறான். குர்ஆனை ذிக்ர் என்று குர்ஆன் பேசுகிறது, தொழுகையை ذிக்ர் என்று குர்ஆன் சொல்கிறது. எங்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் தஆலாவை நினைப்பதற்கு. எங்களுடைய இபாதத்துகள் ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், தர்மம் சதகாவாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், துஆ கேட்பதாக இருக்கட்டும், இவை அத்தனையுமே அல்லாஹ்வின் ஞாபகத்தை கொண்டு எங்களுடைய உள்ளங்களை ஒளிமயமாக ஆக்குவதற்காக. அல்லாஹ்வின் ஞாபகம் இல்லாத வணக்கம், அல்லாஹ்வை மறந்த நிலையில் உள்ள ஹஜ், உம்ரா, அது வெளிச்சமற்ற உயிரோட்டமற்ற இபாதத்துகளாக ஆகிவிடும். யாருக்கோ எவருக்கோ யாரையோ திருப்திப்படுத்த பேரையும் புகழையும் மதிப்பையும் சம்பாதிப்பதற்காக உள்ள வணக்கங்களாக மாறிவிடும். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, பேராக வேண்டுமா, புகழாக வேண்டுமா, பிரபல்யம் வேண்டுமா, எதையாவது செய்யுங்கள். இபாதத்துகளை படைத்த ரப்பை நினைப்பதற்காக இருக்குகின்ற இந்த இபாதத்துகளை படைப்பினங்களுக்காக செய்கின்ற அந்த ஷிர்கை செய்யாதீர்கள். ஷிர்குல் கஃபி, வணக்கம் அல்லாஹ்வுக்காகவே இருக்குகின்ற இபாதத்துகளை யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக என்ன சொல்லுவார்கள், என்ன நினைப்பார்கள், யார் என்ன சொன்னால், என்ன நினைத்தால் என்ன ஆக போகிறது, என்னை படைத்தவன் என்ன நினைப்பான்,
என்ன படைத்தவன் என்னோடு கோபப்படப்பட்டு விடக்கூடாது என்ற உணர்வுதான் எங்களுக்கு மிகைத்திருக்க வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீனை திருப்திப்படுத்துவதற்காக வாழுகின்ற வாழ்க்கைதான் நிம்மதியான ஒளிமயமான வாழ்க்கை. படைப்பினங்களை திருப்திப்படுத்தி முடிக்க முடியாது. யாரை திருப்திப்படுத்த முடியும்? எத்தனை பேரைத்தான் திருப்திப்படுத்துவது? இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரிதன் நாஸ் காயத்துன் லா துத்ரக். மக்களுடைய திருப்தி என்பது அடைய முடியாத ஒரு எல்லை. அந்த எல்லையை நோக்கி நீங்கள் பயணித்தால், ஓடினால், அடைய முடியாத எல்லையை நோக்கி ஓடி களைத்து போய்விடும். மக்களை திருப்திப்படுத்த யாரெல்லாம் வாழுகிறார்களோ, பேறு கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும், அவரை திருப்திப்படுத்த, இவரை திருப்திப்படுத்த பாவம் பரிதாபம் வாழ்க்கையில் நொந்து போவார்கள், வாழ்க்கையில் ஏமாந்து போவார்கள். இவ்வளவு எல்லாம் செய்து இப்படித்தான் இருக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்களே. ஆம், அப்படித்தான். படைப்பவர்களை, படைப்பினங்களை திருப்திப்படுத்த வாழ்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நொந்து போவார்கள். ஒரு ஆள் நான் இருந்து கொண்டு எத்தனை பேரைத்தான் திருப்திப்படுத்துவது? மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசம். இவருக்கு கொடுத்தால் அவருக்கு பிடிக்காது, அவரை புகழ்ந்தால் இவருக்கு பிடிக்காது. இன்று நண்பராக இருந்தவன் நாளை எதிரியாக மாறிவிடுகிறான். அதுதான் இயல்பு மக்களுடைய. மக்களை விடுங்கள், மக்களை படைத்து ஆளுகின்ற அவன் ஒருவனை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்வேன் என்று முடிவு செய்யுங்கள். வாழ்க்கை ரொம்ப லேசாகிவிடும், வாழ்க்கை ரொம்ப இன்பமாகிவிடும். யாரு சிரிக்கட்டும், யாரு பழிக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. கோடி வரட்டும், கோடி போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தஆலா என்னோடு கோபப்படக்கூடாது, அவனை திருப்திப்படுத்துகின்ற வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று நானும் நீங்களும் எப்போது முடிவு செய்கிறோமோ எங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப இன்பமானதாகிவிடும். அவன் யார் தெரியுமா? கொஞ்சம் செய்தாலும் என்னுடைய அடியான் அப்படி செய்தான், இப்படி செய்தான் என்றெல்லாம் பாராட்டி மலக்குகளிடத்திலே புகழ்ந்து என்னுடைய அடியானுக்கு அதை கொடுங்கள், இதை கொடுங்கள் என்று வெகுமதிகளை அள்ளி கொட்டுகின்ற, கொஞ்சத்தையும் கொண்டு திருப்தி அடைகின்ற, பொருந்திக் கொள்கின்ற, சந்தோஷப்படுகின்ற ரப்பு. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமாக அல்லாஹ்வை நாங்கள் திக்ர் செய்பவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கதீரா. ஈமானுடையவர்களே, அல்லாஹ் தஆலாவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொல்கிறது. பல கட்டங்களில் குர்ஆன் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபத்புது வذ்குருல்லாஹ கதீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். யுத்த களம், யுத்த மைதானம், அதை பற்றி குர்ஆன் பேசும்போது என்ன தெரியுமா சொல்கிறது? நீங்கள் அப்படியான யுத்த களத்திலே ஃபத்புது, உறுதியாக நில்லுங்கள். வذ்குருல்லாஹ கதீரன், அந்த கட்டத்திலும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். பஜாருக்கு செல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஜும்ஆவுடைய நாளையில் ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், ஜும்ஆவுடைய தொழுகை முடிந்துவிட்டால் பூமியிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள், பிரிந்து செல்லுங்கள், கலைந்து செல்லுங்கள். வபதகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். வذ்குருல்லாஹ கதீரன், அடுத்து என்ன சொல்லுகிறது? வذ்குருல்லாஹ கதீரன், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள், பஜாரிலே இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு மஸ்ஜிதிலே இருக்க வேண்டும், கிப்லாவை முன்னோக்க வேண்டும், வுதுவோடு இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால் நல்லது. ஆனால் இப்படி இருந்தால் தான் திக்ர் செய்யலாம் என்ற எந்த கட்டுப்பாடும் இல்லை. எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்ய முடியுமான மிக பெரும் லாபத்தை ஈட்டித் தருகின்ற ஒரு இபாதத்து தான் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வது. வذ்குருல்லாஹ கதீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதிகமாக திக்ர் செய்யுங்கள், நீங்கள் நிச்சயமாக துஃப்லிஹூன், வெற்றி அடைவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனிலே பல இடங்களில் நிறைய இபாதத்துகளை பற்றி சொல்லும் போது அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. சூரத்துல் அஹ்ஸாபுடைய
34வது வசனத்தில் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத் என்று தொடங்குகின்ற நீண்ட வசனத்தில் 10 சிஃபத்துகளை 10 வகையான இபாதத்துகளை குர்ஆன் பேசுகிறது. அதிலே நோன்பை பற்றி சொல்கிறது, தர்மத்தை பற்றி சொல்கிறது, சதகாவை பற்றி சொல்கிறது. சதகா செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், வஸ்தாயிமீன வஸ்தாயிமாத் நோன்பு பிடிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வஸ்தாபிரீன வஸ்தாபிராத் பொறுமை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது இங்கேயும் அதிகமாக சதகா செய்பவர்கள், அதிகமாக நோன்பு பிடிப்பவர்கள், அதிகமாக பொறுமை செய்பவர்கள் என்ற அந்த அதிகம் என்ற வார்த்தையை எந்த அமலுடனும் எந்த சிஃபத்துடனும் அங்கே குர்ஆன் சொல்லவில்லை. திக்ருடைய விடயத்தை சொல்லும் போது அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய பெண்கள். திக்ருடைய விடயத்தை சொல்லும் போது அதிகமாக திக்ரு செய்பவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடும் போது வஸ்குருல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை தனக்கு நண்பராக ஆக்கி தருங்கள், தனக்கு தோழராக உதவிக்கு ஆள் கேட்ட போது எதற்கு காரணம் சொன்னார்கள்? கை நுஸப்பிஹக கஸீரா வ நذ்குரக கஸீரா. இந்த தோழமை, இந்த உறவு எதற்கு யா அல்லாஹ்? சம்பாதிப்பதற்காக அல்ல, என்னோடு அவரை உறவு உண்டாக்கு, எனக்கு உதவியாக ஆக்கு. எதற்காக? உன்னை அதிகமாக தஸ்பீஹ் செய்யவும், வ நذ்குரக கஸீரா அதிகமாக உன்னை நினைப்பதற்காகவும் என்று சொல்கிறார்கள். எனவே அன்பான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது நாவால் மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளத்தால். நாங்கள் பஸ்ஸில் இருக்கலாம், ட்ரெயினில் இருக்கலாம், கடையில் இருக்கலாம், அல்லாஹ் தந்த நியமத்துகளை நினைத்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை நல்லா வைத்திருக்கிறான் என்று நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா தந்த நியமத்துகளை நினைத்து நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் 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 என்ற சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்கின்ற, நன்றி செலுத்துகின்ற அந்த வார்த்தை இருக்குகிறது. இருக்கிற நியமத்தை பாதுகாக்கும், இல்லாத நியமத்தை இழுத்தெடுக்கும், இருக்குகிற நியமத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும், இல்லாத நியமத்துகளை பெற்றுத் தருகின்ற அற்புதமான ஒரு மந்திரம் தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ர். வாழ்க்கையில் நடக்குகின்ற அப்போது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், இழப்புகள், நோய்கள், இவற்றினால் நொந்து போகாமல், மனம் தளர்ந்து போகாமல், மனம் உடைந்து போகாமல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் கூட என்னிடத்தில் இப்படிப்பட்ட நியமத்துகளை வைத்திருக்கிறான். அப்படியான நிலைமையிலிருந்து எங்களை விட கீழுள்ளவர்களை, தாழ்ந்தவர்களை, சிரமத்தில் உள்ளவர்களை பார்த்து அப்படியான நிலைமைகளிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். கஷ்டத்திலும் மனதுக்கு மகிழ்ச்சியையும் மன வலிமையையும் மன தைரியத்தையும் தருகின்ற அற்புதமான மருந்தாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது. நீங்கள் எங்கேயும் கவுன்சிலரிடம் போய் அது இது என்று பெற்று மருந்துகளை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆன்மீக மருந்து. கஷ்டத்திலும் அல்லாஹ் தந்த நியமத்துகளை நினைத்து பாருங்கள். கஷ்டம் இப்போதுதான், இத்தனை வருடமாக என்னை அல்லாஹ் நல்லா வைத்திருந்தான், அல்ஹம்துலில்லாஹ். நேற்றுதான் நஷ்டம் வந்திருக்கிறது, இத்தனை வருடமாக அல்லாஹ் எனக்கு லாபத்தை தான் தந்தான். இது என்ன ஒரு நாளுடைய நஷ்டம் தானே, எத்தனை கோடி லாபங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று அந்த நஷ்டத்திலும் கிடைத்த லாபத்தை நினைத்து அல்லாஹ்வை நினைவு செய்யுங்கள். நோயிலும் இன்று ஒரு கிழமைதான் நான் நோயிலே கஷ்டப்படுகிறேன், 55 வருடமாகியும் அல்லாஹ் என்னை நல்ல ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று அந்த நோயை கழியுங்கள். அந்த நோயிலும் நீங்கள் மன வலிமையோடு, மன தைரியத்தோடு, மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பதற்குரிய மருந்தாகவும், அந்த நோயை நீக்குகின்ற மருந்தாகவும், அந்த நோயை விட சிறந்த ஆரோக்கியத்தை நியமத்தாக பெற்றுத் தருகின்ற அற்புதமான ஆயுதமாகவும் அல்ஹம்துலில்லாஹை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மகான் இறை நேசர். அவர்கள் சொல்லுகிறார்கள், பக்தாதுடைய தெருவிலே நான் நடந்து கொண்டிருந்தேன். அந்த நேரம் கடுமையான வறுமை, பல நாட்கள் உணவில்லை, காலிலே போடுவதற்கு செருப்பில்லை, செருப்பு வாங்குவதற்கு பணம் இல்லை, கடுமையான வெயில், வெறும் காலுடன் நடக்குகிறேன்.
இறைநேசர், ஆன்மீக ஞானி, பெரும் ஒரு இமாம். அவர்களுடைய நிலை, அவர்கள் சொல்லுகிறார்கள், மனதுக்கு கஷ்டமாக இருந்தது இந்த நிலையே என்று நஃப்ஸ் என்னை வழிகெடுக்க முயன்றது. அல்லாஹ்வுடைய அருளினால் நான் சுதாரித்துக் கொண்டேன், விழித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார்கள். கஷ்டங்கள் வருகின்ற போதுதான் ஷைத்தான் விளையாடுவான். நான் நல்லாதானே இருக்கிறேன், தர்மம் செய்கிறேன், சதக்கா கொடுக்கிறேன், நான் தொழுகிறேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி நடக்குகிறது? அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்தில் நாங்கள் சுதாரித்து விட வேண்டும். அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு அதனை நாங்கள் கண்டினியூ பண்ணினால் என்ன அர்த்தம்? நான் நல்லாக சரியாக தான் நடக்குகிறேன், நான் தர்மம் செய்கிறேன், நான் தொழுகிறேன், இப்படி இருந்தும் ஏன் எனக்கு நடக்குகிறது என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டால், இந்த நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய இந்த உணர்வை ஏற்றுக்கொண்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சரியாக நடக்குகிறேன், அல்லாஹ் ஏன் தவறாக என்னோடு நடக்குகிறான், நான் முறையாக நடக்குகிறேன், அல்லாஹ் ஏன் இப்படி என்னோடு நடக்குகிறான் என்று அல்லாஹ்வை குறை கூறுகின்ற இதனுடைய மறுபக்கம் தான் அது. இல்லை கண்ணியமான சகோதரர்களே, ஷேக் சாதி சொல்கிறார்கள், நான் உடனே சுதாரித்துக் கொண்டு என்னுடைய நஃப்ஸை நோக்கி சொன்னேன், சாதே உனக்கு என்ன செருப்பு தானே இல்லை? எத்தனையோ பேருக்கு செருப்பு போட காலே இல்லையே, அல்லாஹ் உனக்கு காலை தந்திருக்கிறான், எத்தனை கோடி பொறுமதியானது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சுதாரித்துக் கொண்டு உடனே ஒவ்வொரு காலுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஆரம்பித்தேன். நெருப்பு வெயிலுடைய சூடு கடுமையான அந்த உஷ்ணத்தை விடவும் என் கல்வி குளிர்ச்சியாகிவிட்டது, மகிழ்ச்சியாகிவிட்டது. எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை, அல்லாஹ்வுடைய நேமத்திலே நான் திளைத்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியங்களை நினைத்து நான் மகிழ்ச்சியிலே மூழ்கிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். பாரதியில் கவிதையில் அற்புதமாக இதனை சொல்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவை ஸிக்ர் செய்வதனால் கல்விலே மிருதுவான தன்மை உண்டாகும். கல்விலே உள்ள கஸ்வத்துல் கல்வி என்று குர்ஆன் சொல்கிறது. ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஸிக்ர் இல்லாமல் உள்ளங்கள் இறுகி போன அந்த உள்ளங்களுக்கு நாசம்தான், அழிவுதான் என்று குர்ஆன் சொல்கிறது. காசியா அல் கஸ்வா என்றால் கல்வி இறுகி போவது, கல்வியிலே இறுக்கம் உண்டாகுவது. கண்ணீர் வராது, பாவத்துடைய பயம் வராது, பாவம் செய்தேனே என்ற ஒரு கவலை வராது, நன்மைகள் செய்ய வேண்டுமே என்ற ஆசை வராது, மௌத்து இருக்குதே மௌத்துக்கு தயாராக வேண்டுமே என்ற உணர்வு வராது. ஜனாசாவை அடக்குவார், ஜனாசாவுக்கு பின்னால் போவார், குழியிலே இறங்குவார், மண்ணை அள்ளி போடுவார், பாவம் மௌத்தாகிவிட்டார் என்று அவரை பற்றி நினைப்பார். ஆனால் இவருடைய கல்வில நானும் மௌத்தாக இருக்கிறேனே, என்னையும் இப்படித்தானே கொண்டு வந்து அடக்கிவிட்டு போய் விடுவார்கள் என்ற உணர்வுகள் வராது. கல்விலே கஸ்வத் ஏற்படுவது என்பது கல்வுடைய வியாதிகள் மிக ஆபத்தானது. இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னதில் கல்வி கஸ்வத்தன், உள்ளங்கள் இறுகி போகுகின்ற ஒரு பயங்கரமான நிலை இருக்குகிறது. எம்பதியில் அபதி அய்யுஸா அய்யுதாவிய கஸ்வத கல்விஹி பிகஸரத்தி ஸிக்ரிஹி, கல்வுடைய அந்த இறுக்கத்தன்மையை இல்லாமலாக்க அதிகமாக அல்லாஹ்வை ஸிக்ர் செய்து அதற்கான வைத்தியம் செய்வது ஒவ்வொரு அடியானுக்கும் கடமை என்று சொல்கிறார். ஷேக் சாதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த ஆயத்துடைய தஃப்சீரிலே, ஃபைனல் கல்பல் காதி, இறுகி போன உள்ளங்கள், லா யுஅத்திர் ஃபீஹில் ஆயாத், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அந்த கல்விலே தாக்கத்தை செலுத்தாது. பயான்கள் நடக்கும், ஆங்கில பயான், தமிழ் பயான், அவரை கொண்டு வந்து பயான், இவரை கொண்டு வந்து பயான், என்னென்னமோ பயான்கள் நடக்கும். ஆனால் அவர் அவராகத்தான் இருப்பார், அவர் அவராகவே இருப்பார். அவருடைய பொய் பொய்யாகவே இருக்கும், வட்டி வட்டியாகவே இருக்கும், பாவங்கள் பாவங்களாகவே இருக்கும். அவருடைய கடின போக்கு, பிடிவாதத்தன்மை, விட்டுக் கொடுக்காத தன்மை, பெருமை, கர்வம், மமதை, நான் நான் பணம் பணம் என்ற பணமோகம், நான் நான் என்ற அந்த மமதை, அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் பாதுகாக்க. எங்களுடைய ஆடைகளை நாங்கள் சுத்தம் செய்கிறோம்,
எங்களுடைய காலிலே போடுகின்ற ஷூவை பொலிஷ் பண்ணி கிளீனாக வைத்துக் கொள்கிறோம். ஏன் பாவிக்குகின்ற காரையும் பைக்கையும் சர்வீஸ் பண்ணி பலபல என்று மினுந்து வைத்துக் கொள்கிறோம். நடந்து திரிகின்ற டைல்ஸை என்னென்னமோ கெமிக்கல்களை போட்டு கிளீன் பண்ணுகிறோம். பாத்ரூமை கிளீன் பண்ணுகிறோம். ஆனால் எங்களுடைய கல்விகள் ஊத்தையாக இருக்கிறது. மக்கள் பார்க்குகின்ற உடையையும் உடலையும் அழகாக வைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் நோட்டம் இடுகின்ற கல்வி ஊத்தையாக இருக்கிறது, கெட்டியாக இறுகி போய் இருக்கிறது என்ற கவலை எங்களுக்கு இல்லையா? அபூ இத்ரீஸ் அல்-கௌலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லகல்புன் நகிய்யுன் ஃபீ தௌபின் வஸஹின், அழுக்கடிந்து போயிருக்கின்ற அழுக்கான ஆடைகளுக்குள்ளால், நொறுங்கி இருக்குகின்ற ஆடைகளுக்குள்ளால் இருக்குகின்ற சுத்தமான உள்ளம், சுத்தமான அழகான ஆடைகளுக்குள்ளே இருக்குகின்ற அழுக்கான உள்ளத்தை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அது ஹைரானது என்று சொல்கிறார். என்னுடைய ஆடை சுத்தமாக இருக்கிறது, என்னுடைய வெளித்தோற்றம் அழகாக இருக்கிறது, ஆனால் அந்தரங்கம் என்ன, என்னுடைய உள்ளத்தின் நிலை என்ன, என்னுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு என்ன என்பதை சிந்திக்க நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் எடுங்கள், ஒரு 10 நிமிடம் எடுங்கள். ஏதாவது விருப்பமான ஒரு நேரத்தில் சம்மணமிட்டு உட்கார்ந்து அல்லாஹ்வோடு கதையுங்கள். தனிமையிலே அமர்ந்து பாருங்கள். ரூமுடைய கதவை மூடிவிட்டு முசல்லாவை போட்டு சம்மணமிட்டு உட்கார்ந்து, யா அல்லாஹ், நான் உன்னை அடைய வேண்டும், அதற்கான வழியை எனக்கு காட்டு. நான் நிறைய பாவம் செய்த ஒரு பாவி, என் உள்ளம் அழுக்காக இருக்கிறது, உள்ளத்துடைய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், யாரும் அதற்குரிய வைத்தியர்கள் இல்லையா அல்லாஹ், நீதான் தபீபுல் குலூப், உள்ளங்களின் வைத்தியர், உன்னிடத்தில் என்னை நான் ஒப்படைக்குகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தி என் உள்ளத்தை பிரகாசமாக்கு என்று அல்லாஹ்விடம் கேளுங்கள், கெஞ்சுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யார் யாருடனுமோ நாங்கள் பேசுகிறோம், யார் யாருடனுமோ நாங்கள் தொடர்பு வைக்குகிறோம், ஆனால் என்ன படைத்த ரப்போடு எனக்கு கதைக்க நேரம் இல்லையா? அந்த அளவு எனக்கு கல்வி இறுகி போய் இருக்கிறதா? படைத்தவனோடு இணைவதற்கு நீங்கள் யாருடனும் போய் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரசர், ஜனாதிபதி அல்லது ஒரு பதவியிலே வந்துவிட்டால் அவரோடு கதைக்க முடியாது, எல்லோருக்கும் தொடர்பாக முடியாது, அவரை நெருங்க முடியாது, இரவிலே அவரை போய் சந்திக்க முடியாது. ஒரு மனிதர் சாப்பிட்டால் மலம், குடித்தால் சிறுநீர், செத்தால் பிணம், ஆனால் அவரோடு கதைக்க முடியாது, பேச முடியாது, சந்திக்க முடியாது. சாதாரண மனிதர்கள் அவரை நெருங்க கூட முடியாது, நினைத்தும் பார்க்க முடியாது. ஆனால் அரசனுக்கெல்லாம் அரசன், உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ், ஜப்பார், கஹார், வஹாப், ரஸாக், தவ்வாப், ஹன்னான், மன்னான், இந்த அற்புதமான சிபத்துகளுக்கு சொந்தக்காரனாகிய, இந்த அகிலத்தின் ஆழத்தின் ரப்புல் ஆலமீனாகிய அவனோடு யாரும் கதைக்கலாம், யாரும் பேசலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. நான் ஒரு மோசமான ஆள், குடிகாரன், எனக்கு அல்லாஹ்வோடு பேசலாமா? தாராளம். நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக அல்லாஹ்வோடு கதையுங்கள். நான் நேற்று தான் இஸ்லாத்துக்கு வந்தேன், எனக்கு அல்லாஹ்வோடு கதைக்கலாமா? தாராளம். படைத்த ரப்புடன் நீங்கள் கதைக்கலாம், அவனோடு தொடர்பாகலாம், அவனோடு உங்களுடைய விடயங்களை கதைத்து பாருங்கள். உள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை நாங்கள் உணர்வோம். நிச்சயம் அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இப்னு கய்யிம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், மா துரிப அப்துன் பி உகூபத்தின் மின் கஸ்வத்தில் கல்ப். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஆக பயங்கரமான, ஆக மோசமான தண்டனை என்ன தெரியுமா? கல்வை இறுக்கமாக்கி விடுவது. போ, என் வாசலுக்கு வராதே, போ, தொலைந்து போ என்று தூரமாக்கி விடுவது. நாங்கள் நினைப்போம் சில வேளை, அவர் வட்டி எடுக்கிறார், தொழுகிறார் இல்லை, ஜும்மா கூட தொழுகிறான் இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கிறான், அவர் நல்லா இருக்கிறாரு என்று நினைக்கலாம். பணத்தின் சோதனையை விட, உடனால் வருகின்ற தண்டனையை விட, நோய் நொம்பலங்கள், இழப்புகள் வருவதை விட கொடூரமான பயங்கரமான தண்டனை படைத்தவன் உள்ளத்தை இறுக்கிவிட்டு போ, என் பக்கம் வராதே, என்னை நெருங்காதே என்று துரத்தி விடுவதுதான்.
அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். படைத்த ரப்பை நினைப்பது, அவனை பேசுவதை விட இன்பமான பேச்சு உலகத்திலே இல்லை. பேசுங்கள். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பற்றியும் ஆட்சி செய்பவர்களை பற்றியும் கம்ப்யூட்டரை பற்றியும் எக்ஸ்போர்ட்டை பற்றியும் இம்போர்ட்டை எதையோ பேசுகிறோம். எவனோ விளையாடுகின்ற விளையாட்டுகளை பேசுகிறோம். ஏன் எனக்கு என் படைத்த ரப்பை பேச தெரியாதா? படைத்த ரப்பை பற்றி பேசுங்கள், கதையுங்கள். அதற்கு மிம்பரிலே வந்து ஒரு ஆளும் தான் கொத்துபாவிலே தான் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும் என்பது கிடையாது. கடையிலே ஸ்டாஃபுடன் பேசுங்கள், போனிலே மனைவியுடன் பேசுங்கள், நண்பர்களிடம் பேசுங்கள். அல்லாஹ்வை பற்றி பேச துவங்குங்கள், பேச பழகுங்கள். தெருவிலும் கடையிலும் வீட்டிலும் படைத்தவனை பற்றிய பேச்சிலே இன்பம் காணுகின்ற பாக்கியம் பெற வேண்டும். இமாம் மக்ஹூல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ذிக்ருல் ஹல்கி தாஉன் வ துல்மத்துன். படைப்பினங்களை பற்றிய பேச்சு அது நோய், கல்விலை நோயை உண்டாக்க, கல்விலை இருட்டை உண்டாக்க. அவர் அப்படியாம், இவர் இப்படியாம், அப்படி ஒரு சாமான் இதுல இன்ன இருக்கிறது, அவர் அப்படியாகி விட்டார், இவர் இப்படி கட்டி விட்டார், அவர் இவர் அது இது. யாரை பற்றி எதை பற்றி நீங்கள் படைப்பினங்களை பற்றி பேசினாலும் படைத்தவனை மறந்த நிலையிலே படைப்பினங்களுடைய பேச்சுக்கள் கல்வை இருட்டாகும். கல்வில இருட்டு வருகின்ற போது டென்ஷன் அதிகமா, பயம் அதிகமா. என்ன ஆகுமோ, எது ஆகுமோ, என்ன நடக்குமோ, நோய்க்கு பயம், அதுக்கு பயம், இதுக்கு மருந்து மாத்திரைகள் என்றெல்லாம் சாப்பிடுவார், தூக்கம் இல்லை. படைப்பினங்களுடைய பேச்சு கல்விலே நோயை உண்டாக்கும், கல்விலே கெட்டித்தனத்தை உண்டாக்கும், கல்விலே இறுக்கத்தை ஏற்படுத்தும், கல்விலே இருட்டை ஏற்படுத்தும். படைத்தவனை பற்றிய பேச்சு அது கல்விக்குடைய நோய்க்கு மருந்து, கல்விலே வெளிச்சத்தை ஏற்படுத்தும், அது நோய்க்கு ஷிஃபாவை தரும். எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் வாழ்க்கை எப்படி எப்படியோ போய்விட்டது. இன்னும் எத்தனை நாள், எத்தனை மணி நேரங்கள், எத்தனை நொடிகள், எத்தனை வாரம், எத்தனை மாதம் நான் மிம்பரிலிருந்து கீழே இறங்குவேனா, தொழுது சலாம் கொடுப்போமா, பள்ளியை விட்டு வெளியே போவோமா தெரியாது. எனவே மீதம் இருக்கிற வாழ்க்கை என்னவோ அதை படைத்தவனுக்காக நான் வாழப்போகிறேன் என்று அவரவர் தீர்மானியுங்கள். அவர் தீர்மானித்து முடிவெடுத்து வைராக்கியமான பிடிவாதமான சில முடிவுகளுக்கு வராத வரைக்கும் மாற்றம் என்பது தானாக வராது. வாழ்க்கையில் நானும் மாற வேண்டும், பேசுகின்ற நானும் இன்னும் மாற வேண்டும், திருந்த வேண்டும், முன்னேற வேண்டும், நீங்களும் மாற வேண்டும், முன்னேற வேண்டும். ஆனால் அந்த மாற்றம் ஒட்டோவா தானா வராது. மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். நான் யாரோடு சேருவது, யாரோடு பழகுவது, இதற்கு பிறகு எத்தனை மணிக்கு தூங்குவது, எத்தனை மணிக்கு எழும்புவது, பாங்குக்கு முன்பாக எத்தனை மணிக்கு பள்ளிக்கு தயாராகுவது, என்ன செய்ய போகிறேன் என்பதை ஒரு டயரியை எடுத்து இன்றிலிருந்து இன்றைய திகதியை டேட்டை போட்டு இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை, ஒரு டர்னிங் பாயிண்ட், இன்றைய நாளுடன் நான் என்னென்ன மாற்றங்களை என் வாழ்க்கையில் செய்து கொள்ளப் போகிறேன் என்பதை தீர்மானிங்கள். நண்பர்களுக்கு சொல்லுங்கள், மனைவியிடம் சொல்லுங்கள், நாங்கள் இத்தனை மணிக்கு தூங்க வேண்டும், இத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும், இத்தனை மணிக்கு பஜாருக்கு போய் இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துவிட வேண்டும், மனைவி பிள்ளைகளோடு நேரம் கொடுக்க வேண்டும், போன் பேசுவதற்கு ஒரு நேரம் இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு. அவரவர் தீர்மானிக்காமல், அவரவர் முடிவெடுக்காமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயான் பண்ணினாலும் வாழ்க்கையில் மாற்றம் வராது. பயான் பண்ணுகின்ற அந்த நேரத்தில் ஒரு ரசனை ஏற்படும், ஒரு தற்காலிகமான மாற்றம் ஏற்படும். வெளியே போனதும், வெளி மாகோலிலே கடலிலே மூழ்கியதும் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிடும். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நானும் முயற்சி செய்கிறேன், உங்களில் ஒவ்வொருவரும் நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் நாம் முன்னேற வேண்டும், இன்னும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இன்றைய நாளுடன் எனக்கு சில மாற்றங்களை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தீர்மானிப்போம். நாங்கள் எப்போது முடிவெடுப்போமோ, தீர்மானிப்போமோ, நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. அல்லாஹ்வை நோக்கி கொஞ்சம் திரும்பினாலும் அல்லாஹ் எங்களை அரவணைத்துக் கொள்வான், அல்லாஹ் எங்களை நெருக்கிக் கொள்வான், அல்லாஹ் வாசல்களை திறந்து விடுவான்.
கல்புகளில் அல்லாஹ்வுடைய ஞானத்தினுடைய ஊற்று கண்களை திறந்து விடுவான். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனைகள் பேச்சுக்களை அவருக்குடைய வாயிலே நாவிலே கல்விலே ஊற்றாக ஓட வைத்து விடுவான். எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே, வல்ல ரஹ்மான் படைச்ச ரப்பை நினைக்குகின்ற அந்த திக்ரை வாழ்க்கையின் இபாதத்தாக ஆக்குவதற்கு ஒரு இலகுவான வழி அடிக்கடி வார்த்தையில் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை கொண்டு என்று பேச்சிலே அடிக்கடி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். கதவை மூடுகிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கதவை திறக்குகிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சாவியை போடுகிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், செருப்பை போடுகிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஆடையை போடுகிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், சாப்பிடுகிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வீட்டுக்கு நுழைகிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வேலை முடிந்து விட்டதா அல்ஹம்துலில்லாஹ், பயணம் போய் சேர்ந்து விட்டோமா அல்ஹம்துலில்லாஹ், ஆடையை உடுத்தி விட்டோமா அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டு முடித்து விட்டோமா அல்ஹம்துலில்லாஹ், வெளிவாசலுக்கு போய்விட்டு வந்து விட்டோமா அல்ஹம்துலில்லாஹ், 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 மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை கொண்டு இந்த வார்த்தைகளை வாழ்க்கையாக ஆக்குங்கள். திக்ரை வாழ்க்கையாக ஆக்குங்கள். வாழ்க்கையை இபாதத்தாக ஆகிவிடும். பிள்ளைகளுக்கும் வீட்டிலும் அந்த பழக்கத்தை பழக்குங்கள். தங்கம் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கம்மா, மூடினீங்களா பிஸ்மில்லா சொல்லி மூடினீங்களா, திறந்துட்டு பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க செல்லம். அன்பால மார்க்கத்தை அன்பான தீனை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். கம்பால் அல்ல, அன்பால். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளங்களை அவன் பக்கம் திருப்புவானாக. படைத்த ரப்புடைய தொடர்பை கொண்டு உள்ளங்களை ஒளிமயமானதாக ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களிலே இருக்குகின்ற அழுக்குகளை நீக்குவாயா, உள்ளங்களிலே இருக்குகின்ற நோய்களை குணப்படுத்துவாயா, உன்னுடைய மார்க்கத்தின் ஞானத்தை கொண்டு உள்ளங்களை பிரகாசமாக்குவாயா. எங்கிருந்தாலும் உன்னுடைய நினைவோடு உன்னுடைய சிந்தனையோடு இருக்குகின்ற அந்த பாக்கியத்தை தந்தருவாயா. எங்களுடைய முடிவுகளை அழகானதாக ஆக்குவாயா. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே உள்ள எல்லா மக்களுக்கும் நிம்மதி செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாயா. ஆட்சியாளர்களுக்கு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்கின்ற நட்பாக்கியத்தை கொடுப்பாயா. யா அல்லாஹ், இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி செழிப்பான சிறப்பான ஒரு வாழ்வை இந்த நாட்டினுடைய எல்லா இன நிற மொழி மக்களுக்கும் வழங்கி விடுவாயா. உன்னுடைய ஹிதாயத்தை ஆமாக்குவாயா. உன்னை விளங்குகின்ற பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் நீ கொடுப்பாயா. உலகம் முழுக்க உன்னுடைய ஹிதாயத்தை ஆமாக்குவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயா. யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடன்களை நீக்கி வைப்பாயா. யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ நீ அறிந்தவன் யா அல்லாஹ், அவருடைய தேவைகளை நீ உன்னுடைய உதவியை கொண்டு நிறைவேற்றி வைப்பாயா. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்துவாயா. யாரெல்லாம் வயதாகியும் திருமண ஏற்பாடாகாமல் இருக்கிறார்களோ ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் அழகான தீனுடைய தக்குவாவுடைய ஜோடி பொருத்தங்களை ஏற்பாடு செய்வாயா. திருமணமாகியும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தருவாயா. பிள்ளை பாக்கியம் உள்ளவர்களுடைய பிள்ளைகளை தீனுடைய செல்வங்களாக கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களில் வருமானங்களில் பரக்கத்தை ஏற்படுத்துவாயா. ஹிதாயத்தை உண்டாக்குவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய எஞ்சியுள்ள மீதமுள்ள வாழ்க்கையை தௌபாவுடைய தக்வாவுடைய வாழ்க்கையாக வாழ தௌஃபீக் செய்வாயா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.